எல்லாம் இறைவன் செயல். மனித வாழ்க்கையை உருவாக்கி நடத்தி செல்பவன் இறைவன். நமக்கு எத்தனையோ ஆசைகளும் பேராசைகளும் இருக்கலாம். அவை அனைத்தும் நிறைவேற இயலாது. அவரவர் கர்ம வினைப்படிதான் வாழ்க்கை அமைகின்றது. நம் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சம்பவங்களும் இறைவனுடைய சங்கல்பத்தால் முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்டவை. அவற்றை மாற்றவோ திசை திருப்பவோ நமக்கு அதிகாரமில்லை. அதனால்தான் எல்லாம் இறைவன் செயல் என்று பெரியோர்கள் கூறியுள்ளனர். இதனை எளிமையாக விளக்க ஒரு உதாரணக் கதையை பார்ப்போம். ஒரு மன்னனுடைய நாட்டில் 2 பிச்சைக்காரர்கள் இருந்தனர். ஒருவன் நாஸ்திகன், கடவுளை நம்பாதவன். மற்றவன் ஆஸ்திகன், எல்லாவற்றுக்கும் கடவுளையே நம்பியிருந்தவன். அந்த அரசனுக்கும் இறைவனிடம் முழு நம்பிக்கை கிடையாது. தானே எல்லாம் என்று எண்ணியிருந்தான். ஒருமுறை 2 பிச்சைக்காரர்களுக்கும் ஒரு வாக்குவாதம் நடந்தது. கடவுள் விரும்பினால் அல்லது அருள் புரிந்தால் பரம ஏழை கூட பணக்காரனாகிவிட முடியும் என்று ஆஸ்திகன் வாதிட்டான். அதை மறுத்த நாஸ்திகன், ஏழையை பணக்காரனாக்க கடவுள் தேவையில்லை, அது ஒரு மகாராஜாவாலேயே முடியும் என்று கூறினான். இந்த செய்தியை அறிந்த அரசன் தன்னை கடவுளுக்கு ஒப்பாக கருதிய பிச்சைக்காரனை பாராட்டினான். அவனை எப்படியாவது பணக்காரனாக்கிவிட வேண்டும் என்று விரும்பினான். ஆனால் அதை ஒரு வித்தியாசமான முறையில் செய்து பிச்சைக்காரனுக்கு ஆச்சரியத்தை உண்டாக்க வேண்டும் என்று அரசன் நினைத்தான். அரண்மனை வேலைக்காரன் ஒருவனை அழைத்தான். ஒரு பெரிய பலாப்பழத்தை வாங்கி வரச் சொன்னான். மேல் பகுதியான அதன் தோலை கீறி உள்ளே இருந்த பலாச்சுளைகளையும் நாரையும் எடுத்துவிட்டு அதன் உள்ளே சில பொற்காசுகளையும் விலையுயர்ந்த மணிகளையும் நிரப்பி மீண்டும் பலாப்பழம் போல் மூடிவிட்டான். நாஸ்திகனான பிச்சைக்காரனை அழைத்து, இது அரசன் தரும் பரிசு, பெற்றுக்கொள் என்று கொடுத்தான். அந்த பிச்சைக்காரனுக்கு பலாப்பழம் பிடிக்காது. அது அவனுக்கு ஒத்துக்கொள்ளாது. எனவே இந்த பலாப்பழத்தை உரித்து என்ன செய்வது? இதை விற்றால் பணமாவது கிடைக்கும் என்று எண்ணினான். ஆசிகனான பிச்சைக்காரனுக்கு பலாப்பழம் என்றால் மிகவும் பிடிக்கும். அது இருந்தால் அதன் சுளைகளை ஆண்டவனுக்கு நெய்வேத்தியம் செய்து அதன் பின் சுவைத்து சாப்பிடலாம் என எண்ணினான். நாசிகன் பலாப்பழத்திற்காக 10 ரூபாய் கேட்டான். அந்த விலையை கொடுத்து ஆசிகன் அதை வாங்கினான். ஒரு தனியிடத்துக்கு சென்று அதை உரித்து சாப்பிட எண்ணினான். ஒரு மரத்தடிக்கு வந்து பலாப்பழத்தை கீறியபோது அதிலிருந்த பொன்னையும் பொருளையும் கண்டு அதிசயித்தான். இது கடவுள் தந்த பரிசு என்று எண்ணி கடவுளுக்கு நன்றி சொன்னான். அதோடு மட்டுமில்லாமல் தனக்கு கிடைத்த செல்வத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து வாழ்ந்தான். தன்னிடம் பலாப்பழத்தை தந்த நாஸ்திகர் பிச்சைக்காரனுக்கு சிறிது பொருள் கொடுத்தான். இப்பொழுது அனைவருக்கும் புரிந்தது, எல்லாம் இறைவன் செயல் என்று.